ஆசரிக்க ஆயத்தமாக்கப்பட்ட மேல் மாடியில் உள்ள பெரிய அறை. 2 நாட்கள் கடந்து விடுகின்றன. இப்போது வியாழக்கிழமை இரவு நேரம். இயேசுவும் அவருடைய 12 அப்போஸ்தலர்களும் பஸ்காவை ஆசரிக்க மேல் மாடியிலிருந்து பெரிய அறைக்கு வந்திருக்கிறார்கள். அதோ அங்கிருந்து வெளியே போய்கொண்டிருக்கிறவன் யூதாஸ் காரியோத். இயேசுவை எப்படி பிடிக்கலாம் என்று ஆசாரியர்களிடம் சொல்வதற்கு அவன் போய்கொண்டிருக்கின்றான். அதற்கு முந்தின நாள்தான் யூதாஸ் அவர்களிடம் சென்று, இயேசுவை பிடிப்பதற்கு நான் உங்களுக்கு உதவி செய்தால் எனக்கு என்ன கொடுப்பீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் 30 வெள்ளிக்காசுகள் என்றார்கள். அதனால் இயேசு இருக்கும் இடத்திற்கு அந்த ஆட்களை அழைத்து வருவதற்காகத்தான் இப்பொழுது போய்கொண்டிருக்கின்றான். எவ்வளவு மோசமான செயல் அல்லவா! இயேசு ஒரு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்கின்றார். பிறகு ஒரு பாத்திரத்தில் திராட்சை ரசத்தை கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது என்கின்றார். இதுவே கர்த்தருடைய ராஜபோஜனம். இஸ்ரவேலர் பஸ்காவை ஏன் சாப்பிட்டார்கள்? கர்த்தருடைய தூதன் எகிப்தியரின் வீடுகளில் உள்ள முதல் பிள்ளைகளை கொன்றபோது தங்கள் வீடுகளை அவர் கடந்து போனதை நினைத்து பார்ப்பதற்காக இஸ்ரவேலர் அந்த பஸ்காவை சாப்பிட்டார்கள். ஆனால் இயேசு சீசர்கள் தம்மை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அது மட்டுமல்ல, அவர்களுக்காக எப்படி தம்முடைய உயிரை கொடுத்தார் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால் தான் ஒவ்வொரு வருடமும் அதை கொண்டாடும்படி சொல்கிறார். இயேசு ராஜபோஜனத்தை முடித்த பிறகு அப்போஸ்தலர்களை தைரியமாக இருக்க சொல்கிறார். விசுவாசத்தில் உறுதியாகவும் இருக்க சொல்கிறார். கடைசியில் அவர்கள் கர்த்தருக்கு துதிப்பாடல்கள் பாடிவிட்டு அங்கிருந்து போகிறார்கள். இப்போது ரொம்ப நேரம் ஆகிவிட்டது. ஒருவேளை நள்ளிரவு கூட தாண்டி இருக்கலாம். இந்த நேரத்தில் அவர்கள் எங்கே போகிறார்கள்? நாம் பார்க்கலாம். ஆமாம்.